திரு கலாநிதி வீராசாமி, நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வு, இந்த நிகழ்வு ரெண்டு விமர்சனங்கள் வருது. ஒன்னு, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குடியரசுத் தலைவரை அவமதித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அதே நேரத்தில் ராகுல் காந்தி பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தையே வாசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இது ரெண்டுமே இன்றைய நாளில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனங்களாக பார்க்கப்படுது. உங்களுடைய முதற் பார்வை? அதாவது அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த 75வது அரசியலமைப்பு சாசன தினம் அப்படின்றது சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றுதான் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஆளுங்கட்சியில் இருப்பவர்களும் எதிர்கட்சியில் இருப்பவர்களும் ஒன்று கூடி அங்கே சந்திக்கும். அங்க அவமரியாதை செய்து விட்டார்னு அவங்க சொல்றது அவங்க வர்றப்போ அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வணங்கி எல்லாம் செய்தார். அது இவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்றதுக்காக கிளப்புறாங்களே தவிர இதுல எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அண்ட் இவங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தால், நேற்று நாடாளுமன்றம் முதல் நாள், அதாவது பல விஷயங்களை நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் பாராளுமன்றத்தில் செல்கிறோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆர்ப்பாட்டம் அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு நாங்கள் கத்திக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் அவையை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் நேற்று ஒரு நிமிடம் கூட இல்லை. அதாவது அந்த பிசினஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது அப்படின்றது இரங்கல் தீர்மானம் முடித்தவுடன் அதற்கு பிறகு அதானி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னது. உடனே அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதே மாதிரி மீண்டும் 1 மணி நேரம் கழித்து வந்தப்போ அதே மாதிரி ஒரே நிமிடத்தில், நீங்க அதெல்லாம் லைவ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. இதற்கு முன்பு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் குரலை எழுப்பி இருக்கிறோம், அதுல நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை அங்க முழக்கமாக அங்க இதுல வெல் ஆஃப் த ஹவுஸ்ல போயிட்டு நாங்க போய் சத்தம் போட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த சபாநாயகர் தொடர்ந்து அவையை நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் நேற்று அவர்களுக்கு இந்த அவையை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்றதுதான் எங்களுக்கு அதுல வெளிப்படையாக தெரிந்தது. அதே போல இன்று நடந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் தான். நீங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்டை நீங்க நடத்தணும்னு நடத்திருக்கணும். இது ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஒரு 2 நாள் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்றது சபாநாயகரிடம் வைத்த பின்பு அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சோ இது இவங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டது, அது எந்த அளவுக்கு அது விவாதிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி பலர் அதை பத்தி படிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுவது அமைச்சர், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதுக்கான ஒரு விளக்கத்தை, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சி எப்படி ஷெட்யூல் பண்ணப்பட்டது, இதுல யார் யாரெல்லாம் பேச வேண்டும், இந்த நிகழ்ச்சிக்கான கால அளவு என்ன அப்படிங்கறதுல ஏற்கனவே திட்டமிட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடவே இந்த கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இல்ல, அதாவது நான் பேசுறது இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பத்தியே நாங்க சொல்லல. நாங்கள் இந்த மைய மண்டபத்தில் இன்று ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகிறார்கள், துணை ஜனாதிபதி, அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் பேசுறாரு. இதை நாங்க அதை பத்தி பேசல. நாங்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அவை நடவடிக்கைகளில் இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தின ஒரு புரிதல் அப்படின்றத பத்தி ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட் அதை செய்ய வேண்டும். இது மக்கள் மத்தியில அப்போ இதை பத்தி இப்ப இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தின புரிதல் இன்னும் அதிகமாக வரும். இது அது ஒரு 75 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றப்போ இதை செய்ய வேண்டும் என்று கூறும்பொழுது நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதி பேசும்பொழுது நாங்கள் எல்லாம் பேசணும்னு சொல்ல வரல. ஏன்னா ஜனாதிபதி அவர்களுக்கு அவர்களுடைய நேரம் அந்த 50 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு 12 மணிக்கெல்லாம் அது 11:50 முடிஞ்சிருது. 12 மணி இல்ல அப்படின்னா கூட ஒரு 1 மணிக்கு திருப்பி நீங்க ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் அப்படின்றது 2 நாள் அப்படின்றது ஒரு டிபேட் அப்படின்றது டிஸ்கஷன். அனைவரும் யாரும் அதுல கான்ஸ்டிடியூஷன் டேவை பத்தி யாரும் அவதூறாக பேச போவதில்லை. எல்லோருமே இதுல எந்த அளவுக்கு எத்தனை பேர் இதற்கு முயற்சி செய்தார்கள், அந்த குழு அப்படின்றது அமைத்து அம்பேத்கர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், இதை பற்றி எல்லாம் இன்னும் விரிவாக நாங்கள் பேசி, அதாவது ஒரு நினைவு கூறுறதுதான் அது. அதாவது ரீகலெக்டிங் அண்ட் ரிமெம்பரிங் அவர் கிரேட் லீடர்ஸ் ஹூ ஹேட் ஃபார்ம்ட் தி கான்ஸ்டிடியூஷன். இதை செய்திருந்தால் இது மக்களுக்கு இன்னும் பெரிய அளவுல இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு நமக்கு இன்றும் அது நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது இந்திய குடிமக்களை அப்படின்றத பற்றி விரிவாக பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல்
பேசலாம். அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம். திரு கலாநிதி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் அப்படிங்கிற ரொம்ப காட்டமான விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருக்கிறது. ஏன் இதன் பின்னணி என்ன? வணக்கம். பலவில் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் முதல்ல சொன்னீங்க. அதாவது ராகுல் காந்தி இன்று மைய மண்டபத்தில் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். திரு கலாநிதி அவர்கள் அதை பத்தி விளக்கமாக பேசினார். ஆனால் இந்த மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜனாதிபதி, அப்புறம் அதே மாதிரி துணை ஜனாதிபதி, பிரதமர் அவங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அதுல கலந்து கொள்ற எல்லாருக்குமே, அதாவது பார்வையாளர்களுக்கும் கொடுக்கப்படும், அங்க மேடையில உள்ளவங்களுக்கும் கொடுக்கப்படும். இன்னைக்கு அவர் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில அவர் அந்த மேடையில் உட்கார்ந்தார். அவருக்கு பக்கத்துல காங்கிரஸ் உடைய தலைவர், அவர் ராஜ்யசபால எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில மல்லிகார்ஜுன் கர்கே அவர் உட்கார்ந்துட்டார். இப்போ 11 மணிக்கு அந்த மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 11 மணிக்கு த பிரசிடென்ட் அரைவ்ஸ் இன் சென்ட்ரல் ஹால். அதுக்கப்புறம் 11:01 நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் வாசிக்கப்படும். 11:03 லோக்சபால அவர் சபாநாயகர் பேசுவாரு. 11:08 ஒரு சின்ன பிரசன்டேஷன், ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த இது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு வரிசையா ப்ரோக்ராம் முடியுது. அந்த ப்ரோக்ராம் 11:49 நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த என்ன ஸ்கெட்யூல் போட்டிருப்பாங்களோ அந்த நிமிஷம் எக்ஸாக்ட்லி இருக்கும். இந்த ஸ்கெட்யூலையும் உள்ள கெடிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். அதுல 11:49 the honorable president of India leaves the central hall and proceeds to Samvidhan Sadan for departure. இப்போ ப்ரோக்ராம் முடியுது. அந்த ப்ரோக்ராம் முடியும் போது புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு உண்டு. நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து திரு எம்பி அவர்கள் அவரு பல ப்ரோக்ராம்ல அவரை அட்டென்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை. ஒரு புரோட்டோகால்ல யார் மேடையில இருக்காங்களோ அதுல யாரு சீஃப் கெஸ்டா, இந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முடிச்ச உடனே ப்ரோக்ராம் முடிச்ச உடனே கிளம்பும் போது எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் எழுந்திரிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களை பார்த்து வணங்கணும். அதுக்கு பிறகு அவங்க இவருக்கு இதுவரை எக்ஸிட் கேட் வர அங்க போக வேண்டியது இல்ல. ஏன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் 2 பேரும் அது கொடுக்கல. அதனால அவரு எக்ஸிட் கேட் வர போய் அனுப்ப தேவையில்லை. ஆனால் மேடையில இருந்து அவங்க இறங்கும் பொழுது அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் அங்க நிக்கணும். இதுதான் புரோட்டோகால். இது அவருக்கு ஆல்ரெடி பிரீஃப் ஆனது. அதே மாதிரி இன்னொன்னு, அந்த வரும்பொழுது கூட அவங்க நிக்கிறாங்க, மேடையில ஏறிட்டாங்க, எல்லாரும் மேடையில ஏறிட்டாங்க. ஜனாதிபதி அவர்கள் நிக்கிறாங்க, ஆனா இவர் உட்கார்றாரு. அப்ப ஒண்ணு புரோட்டோகால் தெரியல, அல்லது என்ன அவரோட மைண்ட்ல அவர் அந்த இடத்துல ஒரு மைய மண்டபத்துல எல்லா எம்பிக்களும் இருக்கிறாங்க. லோக்சபால 543 பேரு, ராஜ்யசபால 234 பேரு, மந்திரிகள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. அப்ப அவர் அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சான்னு கூட ஒரு கேள்வி. ஏன்னா அவர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதும் அவங்க எழுந்திருச்சு நிக்கிறாங்க, ஆனா இவரும் உட்கார்ந்துருக்காரு.